ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜெயிலில் வந்து எஃப்ஜே அண்ட் நம்மளுடைய சாண்ட்ரா இருக்காங்க. சாண்ட்ரா வந்துட்டு ரம்யாவை பற்றி ஒரு விஷயம் பேசியிருப்பாங்க, ரொம்ப வருத்தமான விஷயம். அதை வந்துட்டு கண்டிப்பாக விஜய் சேதுபதி அவர்கள் வார்னிங் கொடுக்கணும் அப்படின்றது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். சரியா? அவங்க தெரியாமல் சொல்கிறாங்களோ தெரிஞ்சு சொல்கிறாங்களோ தெரியல, அந்த மாதிரி வந்து ரொம்ப தவறாக நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை, தவறாக நினைக்கக்கூடாது. சரி, அந்த வீடியோ ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், போய் பாருங்கள். இப்போ வந்துட்டு ஆதரையை மறுபடியும் வந்துட்டு இழுக்கிறாரு நம்ம எஃப்ஜே. ஆல்ரெடி வந்துட்டு வெளியே வந்துட்டு ஆதரை ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நான் வந்துட்டு அவன் மேலே உண்மையாக தான் இருந்தேன், அவன் என்னை யூஸ் பண்ணிட்டான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே வந்து திரும்பவும் சாண்ட்ரா கிட்ட வந்து சொல்கிறாரு. சாண்ட்ரா என்ன சொன்னாங்கன்னா, நீ பரவாயில்லடா, நீ புத்திசாலி தான், நீ கரெக்டாக அந்த பிரச்சனைலேருந்து வெளியே வந்துட்டியா ஈஸியாக அப்படின்னும் போது, இல்லை நான் அவகிட்ட நான் வந்துட்டு கம்ஃபர்டபுளாக இருந்தேன், அவளுக்கு உண்டான ஆதரிக்கு உண்டான கம்ஃபர்ட்டை தான் நான் கொடுத்தேன். அவள் அதை வந்து தப்பாக நினச்சிக்கிட்டு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட வந்து அந்த மாதிரி நினச்சா. ஒரு நாள் நைட்டு வந்துட்டு எங்களை சொன்னான், யூ ஆர் மை ஸ்ட்ரென்த்து அண்டு யூ ஆர் மை வீக்னஸ்ன்னு சொன்னான். அப்போது தான் எனக்கு புரிஞ்சுது இது எல்லாம் மாரி போதுன்னு சொல்லிட்டு நான் அன்னையிலேருந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். அதுலேருந்து நான் அப்போலேருந்து கட் பண்ணவும் செஞ்சுட்டேன். ஏன்னா இது வந்து வேலைக்கு ஆகுதுன்னு. சப்போஸ் இந்த வீட்டில் எனக்கு ஜென்யூனாக லவ் வந்தால் கூட நான் வந்து பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. நல்ல விஷயம், தப்பே இல்லை. இந்த சின்ன வயசில் இவருக்கு இவ்வளவு கிளாரிட்டி இருக்குது அப்படின்னு. ஆனால் அப்போ வந்துட்டு நம்ம கண்ணுக்கு எப்படி தெரிஞ்சுது, அது எவ்வளோ கான்ட்ரவர்சியாக போச்சு. இவர் நினச்சிருந்தால் முன்னாடியே ஸ்டாப் பண்ணியிருக்கலாம், பட் அதெல்லாம் பண்ணலை. எவ்வளோ விஷயங்கள் போச்சு. ஸோ இதை ஏன் வந்துட்டு இன்னமும் வந்துட்டு இப்படியே மெயின்டைன் பண்ணுறாரு. பாவம், அந்த பொண்ணு இவரால் வந்துட்டு நல்ல கேம் விளாட்ற பொண்ணு வெளியே போயிடுச்சு, இவர் இன்னும் வீட்டுக்குள்ளே இருக்கார். அதுதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. நான் ஆல்ரெடி ஆதரி போகும்போதே நான் சொல்லியிருந்தேன், ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. சரி, இதை பற்றி உங்களோட கருத்து சொல்லுங்கள். இன்னுமே வந்து அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுறாரு. உண்மையிலேயே ஆதரவு தான் இவரை வந்துட்டு இது பண்ணாங்களா? ஏன்னா நம்ம கண்ணுக்கு நம்ம எல்லாருமே பார்த்தோம், அந்த பொண்ணோட கேம் மாறினது காரணம் இவர் தான். ஆனால் கடைசியில் இவர் நடனா அந்த அம்மா மேலே பழியை போட்டு இது தப்பிக்கிறாரு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.